பன்னாட்டு தொடர்பு இருக்கலாம் என்ற சந்தேகத்தோடு, பல மாநிலங்களில் இதனுடைய தொடர்பு இருக்கலாம் என்ற சந்தேகத்தோடு, என்ன தொடர்பு? ஆன்மீக தொடர்பா? அந்த ஆயுதத்தை எடுப்பதற்கு திமுக தயங்காது. அப்படி திமுக அந்த ஆயுதத்தை எடுக்குமே ஆனால் ஒரு இடத்தில் கூட திமுக டெபாசிட் வாங்க கூடாது. இது சிலிண்டர் வெடிச்சிருச்சுங்க. நாம நினைச்சோம் கார்ல ஏதாவது சிலிண்டர் போட்ட காரா இருக்கு. இந்த கார் பெட்ரோலால இயக்கப்படுகின்ற கார். ஒரு புறம் அரசினுடைய அரசியல்வாதிகள் என்று சொன்னால், இன்னொரு புறம் இன்றைய தினம் அரசு நிர்வாகம் நம்மை அச்சுறுத்தும் விதத்திலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக காவல்துறை. இந்த காவல்துறையிலே உளவுத்துறை அதிகாரி யாரு? உளவுத்துறை அதிகாரி தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர் டேவிட்சன் ஆசீர்வாதம். இத்தனை இந்து அதிகாரிகள் இருக்கின்ற பொழுது எப்படி டேவிட்சன் ஆசீர்வாதம் இந்த பதவிக்கு வந்தார்? கிறிஸ்துமஸ்ல நம்முடைய முடிசூடி கொண்ட மன்னரினுடைய பட்டத்து இளவரசனுடைய பேச்சை எடுத்து போட்டு பொருத்தி பார்த்தோம்னு சொன்னா, எப்படி உளவுத்துறை அதிகாரி இந்த பதவிக்கு வந்தார் டேவிட்சன் ஆசீர்வாதம்? எப்படி சைலேந்திர பாபு அவர்கள் டிஜிபி ஆனார்கள்? எப்படி இன்றைக்கு தலைமை செயலகம் முழுவதும் கிறிஸ்துவமயமாக இருக்கின்றது என்பது நமக்கு புரியும். அவர் சொன்னார், நான் கிறிஸ்துவன், என்னுடைய மனைவி கிறிஸ்துவச்சி. ஆகவே இந்த குடும்பத்திற்குள்ள, இந்த அரசாங்கத்திற்குள்ள எந்த அளவுக்கு இந்துக்களுக்கே தெரியாம நம்ம ஹிந்து என்று நம்பிக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் கிறிஸ்தவர்களாக இருந்து அரசாங்கத்திலும் அதிகாரிகள் மட்டத்திலும் கிறிஸ்துவத்தை பரப்பிக் கொண்டிருக்கிறார் என்பது நமக்கு புரியும். பல ஊர்களில் இருந்து நாம் வந்திருப்போம். திடீர் சர்ச்சைகளை எதிர்த்து போராடி இருப்போம். மத மாற்றத்தை தட்டி கேட்டிருப்போம். அங்கு இருக்கக்கூடிய அதிகாரி கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கிற அதிகாரியா இருந்தா நமக்கு நியாயமா செஞ்சு கொடுத்திருப்பாரு. பெரும்பாலான அதிகாரிகள் இந்த கிறிஸ்துவ மதமாற்றத்திற்கும் சட்டவிரோத சர்ச்சிற்கும் துணை போயிருப்பார்கள். காரணம், கிறிஸ்துவ தலைமை உளவுத்துறை அதிகாரியாக இருக்கக்கூடியவர்கள், மிக முக்கியமான தமிழகத்தினுடைய காவல்துறையுடைய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள், அரசு பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் கிறிஸ்துவமயமாக இருக்கின்றது. ஆகவே இன்றைய தினம் தமிழகத்திலே இந்துக்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் இந்த அதிகாரிகளால் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த விஷயத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்த வேண்டிய மிக முக்கியமான பொறுப்பு நமக்கு இருக்கின்றது. யார் கிறிஸ்துவ, யார் கிறிஸ்தவ கிறிஸ்துவ, யாரெல்லாம் நமக்கு எதிராக இருக்கின்றார்கள் என்ற செய்தியை கொண்டு போய் சேர்த்த வேண்டிய முக்கியமான பொறுப்பு நமக்கு இருக்கின்றது. சகோதரர்களே, இன்றைக்கு தமிழ்நாடு பாதுகாப்பாக இருப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த காவல்துறைக்குள்ள மனம் வந்துருச்சு. காவல்துறைக்குள்ள மனம் வந்ததனுடைய விளைவு 2019 இலங்கையில ஒரு மிகப்பெரிய குண்டுவெடிப்பு நடக்கின்றது. ஈஸ்டர் பண்டிகை தினத்துல இங்க இருக்கிற பாதிரியார் முல்லாமோட கொஞ்சி கொலாவிட்டு ஒரே மேடையில உட்கார்ந்து பயங்கரமா இந்து மதத்தை எடுத்து கேவலப்படுத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தான். அங்க வெடிச்சது 269 பேர் 2019 இலங்கையில இறந்து போனார்கள். சர்ச்சில் குண்டுவெடிப்பு. அந்த குண்டுவெடிப்பின் மாஸ்டர் மைண்ட், முக்கிய குற்றவாளி இலங்கையிலே கைது செய்யப்பட்ட உடனேயே நம்முடைய உளவுத்துறைக்கு, என்ஐஏவிற்கு தகவல் கிடைக்கின்றது. கேரளாவில் இருக்கக்கூடிய அசாருதீன் என்று சொல்லக்கூடிய ஒருவன் இந்த குண்டுவெடிப்புக்கு திட்டமிட்டு கொடுத்திருக்கிறார் என்பது செய்தி. என்ஐஏ அசாருதீனை விசாரிக்கிறது. அசாருதீனை விசாரிச்ச உடனேயே அவர்களோட கான்டாக்ட் இருந்த முக்கியமான ஆளு இந்த தீபாவளி பண்டிகைக்கு முந்தைய நாள் 23/10/2022 அன்னைக்கு காலையில 4 மணிக்கு கோயம்புத்தூர்ல கோட்டை ஈஸ்வரன் கோவில் முன்னாடி கார் குண்டு வெடிக்கின்றது. இந்த கார் குண்டு வெடிப்புல முகமது முபீன் என்பவன் இறந்து போறான். அந்த இறந்து போன முகமது முபீன் 2019 இலங்கை குண்டு வெடிப்பில் குற்றம் சாட்டப்பட்ட அசாருதீனோடு மிக நெருங்கிய தொடர்பு இருக்கான். இது நம்முடைய என்ஐஏக்கு தெரிந்து அவர்கள் அசாருதீனை கைது செய்கின்றார்கள். விசாரணைக்கு பிறகு ஆதாரம் இல்லாத காரணத்தினால முகமது முபீன் தற்காலிகமாக விடுதலை செய்யப்படுகின்றார். ஆனால் தமிழக அரசு அவனை கண்காணிக்க வேண்டும் என்று இந்த என்ஐஏ அறிவுறுத்துகின்றது. 2021 எலெக்ஷன் நடக்குது. திமுக வெற்றி பெறுகின்றது. அதிகாரிகள் எல்லாம் கிறிஸ்தவமயமாக்குகின்றது. ஆன பிறகு
இந்த மாதிரி யாரையெல்லாம் என்ஐஏ மார்க் பண்ணி கொடுத்ததோ அந்த நபர்களை எல்லாம் கண்காணிக்காமல், குறிப்பாக கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய அனைத்து ஜமாத்தை சார்ந்தவர்கள் கோவைக்கு முதல்வர் வந்த பின்னாடி அவர் போய் சந்திக்கிறாங்க, ஒரு மனு கொடுக்கிறாங்க. அந்த மனுவை இந்த ஸ்டாலின் அவர்கள் பெற்றுக்கொண்டதற்கு பின்னாடி இது போன்ற சந்தேகத்திற்குரிய நபர்கள் கண்காணிப்பு வளையத்திலிருந்து சுதந்திரமாக வெளியே வருகின்றார்கள். ஏதோ ஆண்டவனுடைய அருளாலே தீபாவளி பண்டிகைக்கு முந்தைய நாள் 23ஆம் தேதி காலையில இந்த குண்டு வெடிச்சிருச்சு. இந்த குண்டு வெடிச்சோன்னு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் சொன்ன காரணத்தை கேட்கணுமே. காலையில 8:30 மணிக்கெல்லாம் தாமரைக்கண்ணன் ஏடிஜிபி வந்துட்டாரு. 11:30 மணிக்கெல்லாம் விமானம் முடிச்சு டிஜிபி சைலேந்திர பாபு அவர்கள் வந்துட்டாரு கோயம்புத்தூருக்கு. ஒரே பரபரப்பாயிடுச்சு. இது சிலிண்டர் வெடிச்சிருச்சுங்க. நாம நினைச்சோம் கார்ல ஏதாவது சிலிண்டர் போட்ட காரா இருக்கும், கேஸ் போடுற காரா இருக்கும், அதுல ஏதாவது வெடிச்சிருக்கு. ஆனா பாருங்க, இந்த காரு 800 காரு, இந்த காரு பெட்ரோலால இயக்கப்படுகின்ற கார். எவ்வளவு மூடி மறைச்சு பூசி மொழுகுனா பாருங்க. இந்த கார் கார் வெடிப்பு, சிலிண்டர் வெடிப்பு, இப்படியே செய்திகள் ஓடிச்சு. 2 நாள் கழிச்சு, அதாவது தீபாவளிக்கு அடுத்த நாள் 25ஆம் தேதி முதல்வர் அவரோட கைப்பட ஒரு கடிதம் எழுதுகின்றார். என்ஐஏவிற்கு இந்த வழக்கை மாத்தி ஒரு உத்தரவு போடுறார். அந்த கடிதத்துல எந்த இடத்திலேயுமே இது பயங்கரவாத தாக்குதல் என்ற வார்த்தையே குறிப்பிடப்படவில்லை. எந்த இடத்திலேயுமே இது சதி செயல் என்ற வார்த்தையே குறிப்பிடப்படவில்லை. பன்னாட்டு தொடர்பு இருக்கலாம் என்ற சந்தேகத்தோடு, பல மாநிலங்களில் இதனுடைய தொடர்பு இருக்கலாம் என்ற சந்தேகத்தோடு, என்ன தொடர்பு? ஆன்மீக தொடர்பா? எது மாதிரியான தொடர்பு? ஒரு இடத்தில் கூட பயங்கரவாதம் என்ற வார்த்தையோ தீவிரவாதம் என்ற வார்த்தையோ, திட்டமிட்டு ஒரு மிகப்பெரிய சதி செயலை செய்வதற்காக இவர்கள் தயாராக இருந்தார்கள் என்ற ஒரு வார்த்தையை கூட தமிழக அரசாங்கம், தமிழக முதல்வர் பயன்படுத்தவில்லை. காரணம், தமிழ்நாட்டில் இப்படி ஒரு சம்பவமே இல்லை என்று காட்டுவதற்காக. ஆனால் நான் முன்னாடியே சொன்ன, தமிழ்நாடு முதலமைச்சரை போய் அனைத்து ஜமாத்தின் சார்பாக, அனைத்து முஸ்லிம் அமைப்புகளின் சார்பாக இந்த சம்பவத்திற்கு முன்னாடி சந்தித்தார்கள், மனு கொடுத்தார்கள் என்று சொல்லி, அந்த மனுவிலே என்ன எழுதப்பட்டிருந்தது தெரியுமா? இங்கே மேடையில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் இந்துக்களினுடைய கோரிக்கையை வைப்பதற்காக பல முறை தமிழக முதல்வரை அணுகி பார்த்தார்கள், நேரம் கிடைக்கவில்லை. ஆனால் இந்த அனைத்து ஜமாத், அனைத்து இஸ்லாமிய அமைப்புகளின் சார்பாக முதலமைச்சரிடம் நேரம் கேட்டவுடனேயே தன்னுடைய வேலைகள் எல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு 30 நிமிடங்கள் நேரம் ஒதுக்கினார்கள், போய் சந்தித்தார்கள். அந்த மனுவிலே எழுதப்பட்டிருந்த வார்த்தை 1998 கோவை குண்டுவெடிப்பிலே கைது செய்யப்பட்டவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்பதால். சகோதரர்களே, இந்த குண்டுவெடிப்பு, தீபாவளிக்கு முந்தின நாள் நடந்த கார் குண்டுவெடிப்பு நடக்கவில்லை என்று சொன்னால், எப்படி ராஜீவ் காந்தியினுடைய கொலை குற்றவாளிகளை விடுதலை பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து கொஞ்சி கொலாவி கேவலம் ஒரு நாட்டினுடைய பிரதமரை கொன்னவனை தமிழ்நாடு முதலமைச்சர் சந்தித்து அவனுக்கு சால்வை போட்டு வரவேற்பு கொடுக்கிறார் என்று சொன்னால், எது மாதிரியான செய்தி இன்றைக்கு சொல்லப்படுகின்றது? அந்த மாதிரி இன்னைக்கு இந்த கார் குண்டுவெடிப்பு நடக்கலைன்னா, இந்த பயங்கரவாதிகளை விடுதலை செய்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் தமிழக அரசு எடுத்திருக்கும். இந்த ஒரு சம்பவம் நடந்ததுனால தற்போதைக்கு தள்ளி போட்டிருக்கிறார்கள். நாளைக்கு தேர்தல் வருது, முஸ்லீம்களுடைய ஓட்டு அப்படி மொத்தமா கிடைக்கணும்னு சொன்னா, இந்த விடுதலை தான் நமக்கு ஒரு வாய்ப்பு என்று சொன்னால், அந்த ஆயுதத்தையும் எடுப்பதற்கு திமுக தயங்காது. அப்படி திமுக அந்த ஆயுதத்தை எடுக்குமே ஆனால், ஒரு இடத்தில் கூட திமுக டெபாசிட் வாங்கக்கூடாது. அதற்கான செய்தியை நாம் மக்கள் மத்தியிலே கொண்டு செல்ல வேண்டும். நீ பயங்கரவாதத்திற்கு ஆதரவு அளித்தாய் என்று சொன்னால், உன்னை அழிப்பதற்கு உன்னுடைய கட்சியே இல்லாமல் போவதற்கு இந்துக்கள் வாக்களிப்பார்கள் என்ற நிலையை நாம் உருவாக்க வேண்டும்.